கண்ணியமானவர்களே, இந்த 3 வார்த்தையை ஒரு தாளில் எழுதி உங்களுடைய வீட்டில் வைத்தால் போதும், பணம் உங்களுடைய வீடு தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல் ஒன்று தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நம்மை பணக்காரராக மாற்றக்கூடிய, செல்வந்தனாக மாற்றக்கூடிய, யாருக்கும் தெரியாத, இன்று வரை மிக பெரும் பெரும் பணக்காரர்கள் ரகசியமாக தங்களுடைய வீட்டுகளில் செய்யக்கூடிய ஒரு அமலை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு அமலை செய்தால் போதும், நீங்கள் எவ்வளவு பெரிய கடனில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு பெரிய வறுமையில் இருந்தாலும் சரி, மிக விரைவில் அல்லாஹ் தஆலா உங்களை செல்வந்தனாக மாற்றுவான். இந்த ஒரு அமல் யாரெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு கோடிகளில் வாழக்கூடிய, லட்சங்களில் வாழக்கூடிய பணக்காரர்களாக இருக்கக்கூடிய முஅமின்கள் ரகசியமாக தன்னுடைய வீட்டுகளில் செய்யக்கூடிய ஒரு அமல். நபி அவர்களும் செஞ்சுருக்காங்க, இன்னும் சஹாபாக்களும் இந்த ஒரு அமலை செஞ்சுருக்காங்க. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள். அடுத்து சில நாட்களிலேயே அல்லாஹ் தஆலா உங்களை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றிவிடுவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமல் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஒரு 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தையினுடைய வேல்யூ எந்த அளவிற்கு ரொம்ப பெருசு அப்படின்னா, அல்லாஹு தாலா இந்த 3 வார்த்தைகளை கூறக்கூடிய அடியானை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறானா, பெருமிதம் கொள்றானா. என்னுடைய அடியான் என்னுடைய வார்த்தையை சொல்லிட்டானே அப்படின்னு, எனக்கு பிடித்த வார்த்தையை சொல்லிட்டானே, என்னைய போய் இப்படி சொல்லிட்டானே என்னுடைய அடியான் அப்படின்னு அல்லாஹ் தாலாவே மகிழ்ச்சி அடைந்து மலக்குமார்களிடம் கட்டளையிட்டானா. என்னுடைய அடியான் என்ன கேட்குறானோ அதை அப்படியே கொடுங்க. என்னுடைய அடியானினுடைய பொருளாதாரத்தில் எந்த விதமான சிக்கலையும் எந்த விதமான சோதனையும் வச்சிடாதீங்க அப்படின்னு நம்மினுடைய ரப்பு நமக்கு வழங்கக்கூடிய வார்த்தை. இப்போ உதாரணத்திற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு புகழ்ச்சிங்கிறது இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தவங்களை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப மென்மையாக இருக்கிறீங்க, உங்களுடைய உடம்பு ஃபிட்டாக இருக்குது, உங்களுடைய ஹேர் நல்லா இருக்குது, எப்படின்னு ஒவ்வொருத்தவங்களையும் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எப்படி அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க, அவங்க நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எவ்வளோ ஆனந்தம் அடைவாங்க. அது போன்று தன்னுடைய ரப்பை பெருமைப்படுத்தக்கூடிய 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தைகளை கூறுவதனால நம்மினுடைய ரப்பு அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறானா, அவ்வளவு இன்பம் அடைகிறானா. என்னுடைய அடியான் என்ன கேட்குறானோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் பெருமிதம் கொள்ளக்கூடிய 3 வார்த்தை. இந்த 3 வார்த்தைகளையும் உங்களுடைய வீடுகளில் நாம் சொல்லக்கூடிய இடங்களில் எழுதி வச்சா போதும், சில நாட்களிலேயே உங்களினுடைய வீடு தேடி பணம் வரும். உங்களினுடைய வீடு தேடி ரப்புக்கு ஒரே ஒரு நிமிஷம்தான் இப்படி நினச்சா போதும், என்ன வேணால் நடக்கலாம். தன்னுடைய ரப்பு என்னுடைய அடியான் மிகப்பெரிய செல்வந்தனாக ஆகணும் அப்படின்னு நினைத்தால் போதும் அல்லாஹ் நம்மளை பணக்காரனாக்கிடுவான். நம்மினுடைய ரப்பு அவ்வளோ பெரிய கொடையாளன், அவ்வளோ பெரிய சீமான். அப்படி இருக்கக்கூடிய நம்மினுடைய ரப்பு, அந்த ரப்புக்கு பிடித்த இந்த 3 வார்த்தைகளை நாம் எழுதி நம்மினுடைய வீடுகளில் வச்சா போதும், நம்மை அல்லாஹ் மிகப்பெரிய பணக்காரனாக ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்ன, அந்த ஒரு அமலை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தாளை 3ஆக பிரித்து கொள்ளுங்கள். 3 தாள் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு தாளில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இன்னொரு தாளில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இன்னொரு தாளில் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், 3 தாள்களிலேயுமே எழுதி கொள்ளுங்கள். இந்த 3 தாள்கள் இருக்குல்ல, இந்த 3 தாள்களை நாம் சொல்லக்கூடிய இடங்களில் வைங்க. முதல் இடம் எங்கன்னா, பெண்கள் சமைக்கக்கூடிய சமையல் அறை இருக்குல்ல, சமையல் அறையில் இந்த காசெல்லாம் ஒழிச்சு வச்சுருப்பீங்கல்ல, டப்பா, தன்னுடைய காசோ அல்லது தன்னுடைய சில்லறை பணமோ அல்லது நகையோ அல்லது தோடோ, இது போன்ற ஆபரணங்கள், இது போன்ற சின்ன சின்ன வேல்யூவான விஷயங்களை ஒரு டப்பாக்குள்ளேயோ அல்லது எங்கனையாவது ஒழிச்சு வச்சுருப்பீங்கல்ல, அந்த இடத்துல ஒரு தாளை வைங்க. 2ஆவதாக நீங்கள் தூங்குவீர்கள்ல, படுக்கை அறை, அந்த படுக்கை அறையில் பெட்டுக்கு கீழேயோ அல்லது தலையாணைக்கு கீழேயோ அல்லது கட்டிலுக்கு கீழேயோ அல்லது நீங்கள் தரையில் தான் படுப்பீங்க அப்படின்னா, அந்த உங்களுடைய தலைவாணி, அந்த ஷீட் இருக்கும்ல, தலைவாணி சீட்னா அந்த தலைவாணிக்கென்று உரை போடுவாங்களா, அந்த உரைக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்து 3ஆவதாக நம்ம ஆபரணங்கள், தங்க நகைகள், இன்னும் நம்மளுடைய பணங்கள்லாம் பீரோவில் ஒரு லாக்கரில் ஒழிச்சு வைப்போம்ல, அந்த லாக்கரில் ஒரு பேப்பரை வைங்க. மொத்தம் 3 பேப்பர்கள். முதல் பேப்பரில் இருக்கக்கூடிய வாசகம் என்னென்னா, யா ரஸாக்கு அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான வாசகம். இந்த வாசகத்தினுடைய வேல்யூ ரொம்ப பெருசு. யா ரஸாக் அப்படின்ட்டாலே அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷம் அடைகிறானோ.
உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் அடியானுக்கு கொடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த யா ரஸாக் அப்படிங்கிற வார்த்தை. ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. இந்த யா ரஸாக்குங்கிறத எழுதி வச்சுக்கோங்க. எழுதி உங்களுடைய சமையல் அறையில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது யா ஃபத்தாஹ், வெற்றியாளன். யா ஃபத்தாஹ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அகிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரம், எல்லா செல்வம் எல்லாத்தையும் என்னுடைய அடியானுக்கு கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தை யா ஃபத்தாஹ். இந்த வார்த்தையை எழுதி உங்களினுடைய படுக்கை அறையில் வைத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக யா கரீமு, ரொம்ப ஒரு மென்மையான வார்த்தை. யா கரீமு, அல்லாஹ் அப்படியே சைலண்ட்டாக புகழ்கிற வார்த்தை. சைலண்ட்டாக சின்னோண்டு வார்த்தை மாதிரி தான் தெரியும், ஆனால் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை எழுதி உங்களினுடைய பீரோவில் வைங்க. இந்த 3 தாள்களையுமே இது போன்று எழுதி நீங்கள் வைப்பது மட்டுமல்லாமல் எப்போதெல்லாம் இந்த இடங்களுக்கு செல்கிறீங்களோ, இப்போ சமையல் அறைக்கு டெய்லியும் போவோம், அந்த தாளை எடுத்து ஒரு 10 டைம்ஸோ அல்லது 20 டைம்ஸோ படிச்சிடணும். இப்போ படுக்கை அறைக்கு போகிறீங்க, 10 டைம்ஸோ 20 டைம்ஸோ எடுத்து படிச்சிடணும். மூன்றாவதாக பீரோவில் திறப்பீங்க, அப்போ 3வது தடவை பீரோவில் பார்க்கும் பொழுது ஒரு 10 டைம்ஸ் படிச்சிருங்க. இப்படி இந்த ஒரு அமலை செஞ்சு பாருங்கள். ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்படியாக செய்து பாருங்கள். அடுத்து நீங்களே நம்மினுடைய கமெண்ட் பாக்ஸ்க்கு நீங்களே சொல்லுவீங்க, எங்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தாலா செல்வத்தை கொடுத்துட்டான், பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவிற்கு உடனடியாக பதில் கிடைக்கக்கூடிய, உடனடியாக நம்மளை செல்வந்தனாக மாற்றக்கூடிய ஒரு திக்ர் தான், ஒரு அமல் தான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த அமலை யாரெல்லாம் கடனால் கஷ்டப்படுறீங்களோ, வறுமையினால் கஷ்டப்படுறீங்களோ, ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்களோ அவர்கள் அனைவருமே கட்டாயம் செய்யுங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களை மிகப்பெரிய செல்வந்தனாகவும் பணக்காரனாகவும் அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.